என் பேர் பாண்டியராஜனே. உங்கள் ஊர்? இனாங்கோயில்பட்டி. நீங்கள் இந்த ராஜபாளையம் பண்ண சிப்பிப்பாறை பண்ண எத்தனை வருஷமாக நடத்திட்டு இருக்கீங்க? ஒரு 10 வருஷமாக வச்சுக்கிட்டேன். நம்மகிட்ட இது வரைக்கும் ராஜபாளையம் நாய் எத்தனை இருக்குது, சிப்பிப்பாறை நாய்? ராஜபாளையம் ஒரு 21 நாய் இருக்குது, கன்னி சிப்பிப்பாறை 17 நாய் இருக்குது. சரிண்ணா, இது வந்து எத்தனை வருஷமாக அந்த தொழிலை பண்ணிகிட்டு இருக்கேன்? இது நான் ஒரு 11 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ராஜபாளையம் வந்து வெளியே இருந்து இப்போ சப்போஸ் மதுரை திருச்சி சைடில் வந்து கேட்டிங்கன்னா அங்கேருந்து நீங்கள் டெலிவரி பண்ணிடுவீங்களா? பண்ணிடுவோம். அந்த ராஜபாளையத்தும் சிப்பிப்பாறைக்கும் வந்து உணவு இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க? எல்லாம் நான் வந்து ஃபீப்பு இது மாட்டுக்கறி கொடுப்பேன், அப்படின்னா சிக்கன் ஐட்டம் இப்படி தான் கொடுப்பேன். சாப்பாட்டில் சேர்த்து வச்சு தான் கொடுப்பேன். இப்போ மெடிசனாலும் கரெக்டாக அந்த டயத்துக்கு மெடிசன் பார்த்து கொடுத்துருவேன். நாய் வகைகளில் வந்து எத்தனையோ நாய் இருக்குது, ஆனால் நீங்கள் இந்த 2 மட்டும் தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் என்னென்ன? ஏன்னா இதுதான் நல்லா ஆக்ரோஷமாக இருக்கும். ராஜபாளையம் நாய் வந்து வேத்தாளை நம்பாது, நம்ம வளர்த்தவங்கள வேத்தாளை நம்பாது. அதுவுமே கன்னி சிப்பிப்பாறையுமே அப்படி தான், ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். வீட்டு காவலுக்கும் சரி, தோப்பு காவலுக்கு எதுக்கு போட்டாலும் சரி நம்பி போட்டு போகலாம். மித்த நாய்களை மாதிரி அது மித்த பிரிட்டுகள் அப்படியோ, நம்ம பிரிட்டுகள் இது ரெண்டுமே நல்லாயிருக்கும். ராஜபாளையம் கன்னி சிப்பிப்பாறை. முக்கியமாக நாட்டு நாயை தேர்ந்தெடுக்கு. நாட்டு இது ரெண்டுமே சிப்பிப்பாறை ராஜபாளையம் வந்து நாட்டின நாய்கள். ஆமாம், அந்த 2 தேர்ந்தெடுக்க முக்கியமான காரணம் அதாவது நம்ம அதை ஓனரை தவிர மித்த ஆளுகளை நம்பாது. வெளியிலேருந்து வரதாள் புதுசாக வேத்தாளை போய் நிற்கவும் அவங்க கூட சேர வச்சியாது. நம்ம அந்த வளர்த்த ஆளுகளை தவிர மித்த ஆளுகிட்ட பழகாது, படக்குன்னு பழகாது, நம்பி நிற்காது. இப்போ ராஜபாளையம் குட்டி நம்மகிட்ட வந்து எடுக்கணும்னா நம்மகிட்ட என்ன ப்ரைஸ்னு எனக்கு டெலிவரி பண்ணிங்க? நான் ஜோடினா ஒரு 22 ரூபான்னு கொடுப்போம்ல. ஒரு ஃபீமேலு ஒரு மேலு. ஆமாம். சரி, கன்னி குட்டி சிப்பிப்பாறை குட்டினா? கன்னி சிப்பிப்பாறை குட்டினா 13லேருந்து 15 வரைக்கும் கொடுப்போம் ஜோடி. அதாவது அந்த நாயோட ஹைட்டு அந்த வெயிட்டை பொறுத்து. சரி சரி. ராஜபாளையம் நாயில் வந்து காது கேட்காது, இந்த கண்ணு பிரச்சனைலாம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் நீங்கள் எப்படின்னா செக் பண்ணி கொடுப்பீங்களா? இல்லை அந்த மாதிரி ப்ராப்ளம் ஒருவேளை டெலிவரி எடுத்துகிட்டு போன பிறகு ப்ராப்ளம் வந்துட்டுனா அதை நீங்கள் ரிட்டன் பண்ணி கொடுப்பீங்களா, இல்லைனா ரீஃபண்ட் கொடுப்பீங்களா? ஆனால் அது நாங்கள் முடிஞ்ச அளவு நாங்களே செக் பண்ணிடுவோண்ணே. 18 நாள் 20 நாள்லேருந்து செக் பண்ணி தான் கொடுப்போம் டெலிவரி. ஓகே. ஆமாம், அதுக்கு மீறி எங்களுக்கு அறியாமல் அந்த தவறு நாங்கள் போய் நடந்துருச்சு அப்படின்னா அதை நாங்கள் ஏற்றுக்குறோம். அதை ரீஃபண்டோ இல்லைனா வேறு பப்பி மாற்றி கொடுத்துருவோம். அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்துருவோம். இப்போ நம்ம சப்போஸ் தமிழ்நாடு வர எங்கேனாலும் டெலிவரி பண்ணலாமா? பண்ணிடலாண்ணே, எங்கே வரணும் கொடுத்துடலாம். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான் வச்சுருக்குறோம். இது வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனை வந்தாலுமே நாங்களே எங்கேயும் செக் பண்ணி தான் எடுத்துக்கிடுவோம். சரியில்லைன்னா கொடுத்து விட மாட்டோம். செக் பண்ணி நல்லா தெளிவாக இருந்தால் தான் கொடுத்துக்குவோம். சரணத்தில் கொண்டு வைப்போம், அவ்வளோதானே. கடப்பாக்கள் தான் போட்டுருவேன் கீழே. Hey!